கன்று குட்டியை விட்டுட்டு போற பசுமாடு மாதிரி, ஐயோ இந்த கன்று குட்டி தனியா இருக்கு, இதுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாது, சிவபெருமானே உனக்கு துணைக்கு ஆள் கிடையாது, ஆறு தமராக நீர் இங்கிருப்பதென்று அகல மாட்டேன், உனக்கு துணைக்கு ஆள் இல்லை, அதனால நான் போக மாட்டேன். ஆனா ஒண்ணு, உனக்கு சாப்பிட என்னவாது வேணும், அதனால நான் போகத்தான் வேணும். போறதா போக வேண்டாமா, போறதா போக வேண்டாமா? சரி போவோம். புறப்பட்டார். போனார். அந்த பன்றியை சுட்டுக்கிட்டு இருக்கான்ல, மலையிலிருந்து இறங்கி பொன்முதலி ஆற்றங்கரைக்கு வந்து பன்றி சுடுற இடத்துக்கு போயிட்டார். காடன் கேட்டான், ஏன் இவ்வளவு தாமதம்? பதிலே சொல்லலை. நானும் கூட வர்றான்ல, அவனை கேட்டான், இவனுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுரா, வங்கினை பற்றி போகா வல் உடும்பு என்ன நீங்கான். இந்த உடும்பு மாதிரி குடிமை தேவரை பிடிச்சுக்கிட்டான், நம் குல தலைமை விட்டான், நம்ம ராஜா இல்ல, நலப்பட்டான் தேவருக்கு, தேவருக்கு நலப்பட்டான். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? தேவருக்கு ஆளாவதுதான் நலம். இவன் கேட்டான், என்ன செய்தாய், நீ எங்கள் தலைவன் இல்லையா தின்னா? காடன் கேட்டான். அதுவும் அவன் காதுல விடலை. எல்லாம் பறந்து போச்சு. ஒரே நினைப்பு. என்ன நினைப்பு? குடிமித்தேவர், குடிமித்தேவர், குடிமித்தேவர். எல்லாம் மறந்து போச்சு.